கர்த்தருடையதாக இன்றைய வேதவசனம் சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதோடும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்நிதி அப்பத்துக்கு இருந்ததையும் நான் காணவில்லை. கர்த்தருடையதாக இந்த வசனத்தில் பார்க்கும்போது தாவீது சொல்லும்போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதும் வாழ்ந்துட்டேன், ஆனால் எந்த ஒரு நீதிமானும் கைவிடப்பட்டதையும் அவனோட பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து திரையிலும் வேதம் சொல்லுது. இந்த வேலையில் நம்ம பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு சில கஷ்டங்கள் வரலாம். உண்மையிலே கர்த்தருக்குள் நம்ம பரிசுத்தமாக நீதிமானாக இருப்போமானால் நமக்கு சில கஷ்டங்கள், சில நெருக்கம் வரலாம். ஆனால் தேவன் கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளையுமே என்றைக்குமே அப்பத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சுச்சுவேஷன் விட மாட்டார். நீங்கள் நீதிமான கர்த்தருக்குள் இருக்கீங்கன்னா, எனக்கு அப்பவும் தண்ணியும் கர்த்தருக்கு பெரிய ஆசீர்வாதம். நமக்கு பெரிய எவ்வளோ பணம் இருந்தாலும் சிலவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, அப்படி கிடைச்சாலும் திங்க முடியாத சுச்சுவேஷன். ஆனால் அந்த அப்பவும் தண்ணியும் கொடுக்குறது பெரிய ஆசீர்வாதம் வேதத்தின்படி. அது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் குறையில்லாமல் தேவன் கொடுப்பார். தேவனுக்கு உண்மையான இருதயம் கர்த்தரை உண்மையாக பின்பற்றுதா, மாய்மால் இல்லாமல் உண்மையான நீதியாக இருக்குமானால் நீங்களும் கைவிடப்பட மாட்டீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றைக்குமே ஒரு அப்பத்துக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் கொடுக்க அனுமதிக்க மாட்டார். உங்கள் மூலமாக அநேகரை போஷிக்க தேவன் கிருபை செய்வார். அர்ப்பணிப்போம். ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையை கர்த்தர் மாட்டோம். கண்டிப்பாக உங்களையும் விட மாட்டார், உங்கள் பிள்ளைகளும் காண மாட்டார். இந்த பூமியில் சாட்சி வாழ்க்கை தருவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.